கார்ப்பரேட்டில் வேலை 80,000 ரூபா சம்பளம். 80,000 ரூபா சம்பளம் வாங்கினா ஆக்டிவா டயர் பஞ்சர் ஆகாதெல்லாம் இல்லை. பஞ்சர் ஆகணும்னா பஞ்சர் ஆகத்தான் செய்யும். பள்ளி மாணவி கற்பழிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 65 வயது முதியவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருவாரூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கரூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. இந்தியாவில் சராசரியாக ஒரு நாளைக்கு 92 பெண்கள் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதாக காவல்துறையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஹலோ, அப்படி பார்க்காதீங்க. I'm not going to rape you, okay? உங்களை ரேப் பண்ணுறதுக்காக நீங்கள் வரல. உங்களை மாதிரி நானும் மலைக்கு ஒதுங்கின ஒரு ஆள், மலைக்கு நடுங்கிட்டு இருக்க ஒரு ஆள், ஓகே? அவ்வளோ நடுங்குதுன்னா ஹாஃப் அடிக்க வேண்டியது தானே. ஆளை பாரு. ஏயா என் கால் இதுக்கு பார்க்குறேன். பார்த்து ரசிக்கிற அளவுக்கு உங்கள் கால் ஒன்று அவ்வளோ அழகா இருக்கு. ஏதாவது சொல்லிட போகிறேன், பேசாமல் நில்லுங்க. காட்டை போட்டு வந்துட்டு காலை பாத்தியா கீழே பாத்தியா ஆளை பாத்தி. இவங்க மேலே இப்படி தண்ணி போகக்கூடிய இந்த காரோட பேர் ஆடி கார். அதுக்காக நீங்கள் இதை ஆடி தள்ளுபடிலாம் வாங்கிட முடியாது. ஏன்னா இதோட விலை 1.5 கோடி ரூபா. பட் மேட் அது இல்லை. இந்த கார் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஒருத்தரை அடித்து கொல்ல போகுது. இது எதை பற்றியும் கவலைப்படாமல் பெஞ்சிருக்கக்கூடிய இந்த பேய் மலை இவங்களத்தையும் பேச வச்சுது. ஸ்கர்ட் போட்ட அழகான பொண்ணுக்கிட்ட தாடி வச்ச அலங்கோலமான பையன் எதை சார் சொல்லுவான்? ஹி டோல்ட் அஸ் லவ் ஸ்டோரி. அதே பழைய சிம்பத்தி ஸ்டோரி. பேர் பிரபுநாத், படித்தது இங்கிலீஷ் எம்ஏ. ஊர் கூவம். கூவங்கிறதுனால நான் ஆறுவேன்னு நினைக்காதீங்க. நானும் சரி, எங்கள் ஊர்லேருந்து கிளம்புன கூவம் ஆறும் சரி, சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நாராமல் தான் இருந்தோம். ஊரில் உறவுன்னு சொல்லிக்க கடைசியாக இருந்த அப்பாவும் இறந்து போக, அவர் பார்த்த விவசாயம் அவருக்கு முன்னாடியே செத்து போக, வேலை தேடி சென்னைக்கு வந்தேன். சென்னைனா வட சென்னை இல்லை, தென் சென்னை இல்லை, தரமணிக்கு அந்த பக்கத்து சென்னை, புதிய சென்னை. அந்த ரோடை பார்த்தோன்னே எனக்கு வேலை கிடைச்சிடும் நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அந்த ரோடு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பேரில் இருந்துச்சு. எம்ஜிஆர் சாலை. இந்த உலகத்துக்கே போறப்படுறோம் யார் தெரியுமா? யாரு யாருன்னு விவசாயி. நினச்ச மாதிரியே கால் சென்டரில், அயல்நாட்டு கம்பெனி கால் சென்டரில் அயல்நாட்டுக்காரனோட பேசுகிற வேலை கிடைச்சது. Hi, thanks for calling in, John. This is Thomas here. How can I help you, sir? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் மதிப்பு அயல் நாட்டில். வாங்கின 12,000 ரூபா சம்பளத்துக்கு காதில் ரத்தம் வராதான் மிச்சம். ஏன்டா இந்த வேலைக்கு சேர்ந்துன்னு இருந்துச்சு. நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, என் ஆஃபீஸ்க்கு 8th ஆஃபீஸில் ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்த சௌமியா, அபூர்வ சௌமியா. அது என்ன அபூர்வம்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்ஜிஆர் ரோட்லேயே ஜீன்ஸுக்கு லாங் டாப் போட்டு வந்த அந்த காலத்து சரோஜா தேவி அவள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, சுடிதாருக்கு துப்பட்டா போட்டு வந்த வைஜெயந்தி மாலாவும் அவள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, சேலை கட்டிட்டு வந்த அஞ்சலி தேவியும் அவள் மட்டும்தான். என்ன ஒரே பிரச்சனை, பப்பா அழுவா. இன்னைக்கும் ஏன் சௌமியா அழுகிற? டீம் லீடர் ஆஃபீஸ் அடிக்கடி சேலை கட்டு வருவானான்னு சொல்கிறான். என்ன கூட தான் ஆஃபீஸில் தாடி எடுன்னு சொல்கிறான். என்ன சௌமியா, இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? எடுக்க போறியா? ஏன் நல்லா இருக்கா? இல்ல, எடுத்தா இன்னும் கேவலமா இருப்ப, அதான் சொன்னேன். ஒரு குட் நியூஸ். என்ன? அடுத்த மாசம் ஆன் சைட் யூஎஸ் அனுப்புறது ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க.
சூப்பர் சௌமியா, சூப்பர். அங்கேயே அப்படியே வேறு ஏதாவது வேலை கிடச்சி செட்டில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். சரி. அதுக்கு எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படும். உன்கிட்ட இருக்கா? பணத்தை உள்ளவை. எப்படிரா? நீ கேட்டால் 3 லட்ச ரூபான்னு 30 லட்ச ரூபா கூட 3 நிமிஷத்தில் திருடியாவது கொண்டு வரும். அப்புறம் ஏன் 30 நாள் ஆச்சு? சௌமியா, இப்போதான் வாங்க போகிறேன். தேங்க்ஸ். அதிலிருந்து அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னையை விட்டு கிளம்பி போனான். என்னமோ மாதிரி இருந்துச்சு. வேலைக்கு போக பிடிக்கல, தூங்க பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல. நல்ல வேலை ஸ்கைப்புங்கிற ஒன்று மட்டும் இல்லைனா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அமெரிக்கா போய் எதுக்கு அழுகிற அபூர்வ சௌமியா? எனக்கு நைட் என்ன தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன ரொம்ப மிஸ் பண்றியா? இல்ல, ஜெட் லாக். அடி பாவி, நான் தான் டெய்லி நைட் தூங்காம கால் சென்டர் போறேன். இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? உனக்கு எதுக்குமே அழுகே வராதுல்ல? பாரு, ஒரு நாள் உன்னை நல்லா அட வைக்கிறேன். சரி, கண்ணை தொடச்சிட்டு நீ தூங்கு. தூக்காத. தூக்காத. பேசு. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. தூங்குறேன். ஒரு 4 நாள் பகல்ல பேசி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. தயவுசெய்து கொண்டா பேசுவோம். டேய் குரங்கு, ஒழுங்கா போய் தூங்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. தூக்கம் வருது. மாதிரி பண்ணாதீ. நீ தான் செல்ஃபிஷ். தூங்கு. குட் நைட். சௌமியா. சௌமியா. என்னடி லிப்ஸ்டிக்லாம் போட்டுருக்க? நல்லா இருக்குல்ல? என்னடி முடியெல்லாம் வேற மாத்திட்ட? பின்ன எப்ப பார்த்தாலும் ஜடையை போட்டுப்பாங்களா? என்ன டாப் இது? இதுக்கு எப்படின்ற? இப்ப பார். டன்டடாய். தெரியலையா? இரு. ஐயோ. ஓகே. எம்ஜிஆர் சாலையில் இருக்கிற வரைக்கும் சரோஜா தேவியா, அஞ்சலி தேவியா, வைஜெயந்தி மாலாவா இருந்த என் அபூர்வ சௌமியா ஆன்சைட் போனதுக்கப்புறம் சொல்லு பிரபு. எப்படி இப்படி பயங்கரமா மாறினாங்கிறத என்னால் இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல. ஏய், இழுத்து போட்டுட்டு வந்தாலே ஈன்னு பாக்குறதுக்கு இது என்ன நம்ம ஊரா? அதெல்லாம் இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா பிரபு, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கேன், அப்புறமா பேசுறேன். ப்ளீஸ் பிரபு, புரிஞ்சுக்கோ. உனக்கு எவ்வளவு நாளா ஃபோன் பண்ணிருக்கேன்? நானே கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. நானே கூப்பிடுறேன்னா அதுக்கப்புறம் அவளா கூப்பிடுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பாய். எப்பயாவது ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. இல்ல, நீங்க வேற வேலையும் கிடைக்கல. நீ கொடுத்த 3 லட்சம் ரூபாய் எப்படி திருப்பி கொடுப்பேன்னு தெரியல. வீட்டுல வேற பிரச்சனை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ வா, நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கோவப்படாம கேக்குறியா? என்ன? நான் இங்க ஒருத்தரை பார்த்தேன், இந்தியன் தான். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு. அவர்கிட்ட சிட்டிசன்ஷிப் கூட இருக்கு. ஜோக் அடிக்காத சாமி. சீரியஸா தான் சொல்றேன். பிராக்டிகலா யோசிங்க. இது பண்ணிட்டு எல்லா ப்ராப்ளமும். என்ன மைண்ட் பிராக்ட்? சௌமியா, சொல்றது கேளு, நீ வா, பாத்துக்கிறேன். சரி பிரபு, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன், எனக்கு வேலை இருக்கு. சௌமியா இரு. சௌமியா ஒரு நிமிஷம். ஹலோ. அதுக்கப்புறம் அவ என்கிட்ட பேசவே இல்லை. அவள் ஃபோன் வேலை செய்யாமல் போச்சு. அனுப்பின மெயிலெலாம் பவுன்ஸ் ஆச்சு. என் தொடர்பு எல்லைக்கு வெளியில் தொலைஞ்சு போனான்.